Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 6வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒரு கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம டேபிள் ஜாயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பர்சன் டேபிளும் ஒரு அட்ரஸ் டேபிளும் கொடுத்துருப்பாங்க. அதில் பர்சன் டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும், அட்ரஸ் டேபிளில் சிட்டி ஸ்டேட் இருக்கும். ஸோ எந்தெந்த பர்சனுக்கு வந்து சிட்டி ஸ்டேட் இருக்கோ அந்த அட்ரஸ்லாம் எடுத்து வரணும். வராத ரெக்கார்டுக்கு வந்து நல் வேல்யூ எடுத்து வரணும். அது பேசிக் ஒரு லெஃப்ட் ஜாயின் தான் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற ஜாயின் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து டேக் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து கரஸ்பாண்டிங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பர்சன் டேபிள், இன்னொன்று வந்து அட்ரஸ் டேபிள். கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பர்சன் டேபிள் பார்த்தீங்கன்னா பர்சன் ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு. இதே இது அட்ரஸ் டேபிளில் அட்ரஸ் ஐடி இருக்கு, கரஸ்பாண்டிங் பர்சன் ஐடி இருக்கு, சிட்டி ஸ்டேட் இருக்கு. ஸோ பர்சன் டேபிளில் பர்சன் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபயர், ஒரு பர்சன் ஐடிக்கு ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கும். அட்ரஸ் டேபிளில் அட்ரஸ் ஐடி தான் யூனிக் ஐடென்டிஃபயர். ஸோ பர்சன் ஐடி வந்து இந்த பர்சன் டேபிளில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பை டிஃபால்ட்டாக பர்சன் ஐடி யூனிக்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரெக்கார்டு தான் ஒரு பர்சன் ஐடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்சனோட பர்சன் ஐடி எடுத்து இதில் கனெக்ட் பண்ணோம்னா அந்த கரஸ்பாண்டிங் சிட்டி அண்ட் ஸ்டேட்டை நம்ம எடுத்து வந்துடலாம். ஸோ இதான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா செட். ஸோ இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பர்சன் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா பர்சனுக்கும் அட்ரஸை எடுத்துட்டு வாங்க. இந்த அட்ரஸ் டேபிள் தான் வந்து அதுக்கு சோர்ஸ். இந்த அட்ரஸ் டேபிள்லையே இந்த அட்ரஸ் இல்லைன்னா கடல்லையே இல்லையாமா. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நல் வேல்யூ கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பிரைமரி வந்து நமக்கு பர்சன் டேபிள் தான். அந்த பர்சன் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆலன் வேங், பாப் ஆலிஸ் இல்லையா. ஸோ வேங்கும் பாபும் அவங்களோட அட்ரஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ பாபுக்கு இருக்குது இல்லையா, கஸ்டமர் ஐடி பர்சன் 2க்கு வந்து நியூயார்க் சிட்டி நியூயார்க் இருக்குது. ஆனால் வேங் 1 இருக்கு இல்லையா, 1க்கு வந்து இல்லை. ஸோ அதனால நல் வேல்யூ கொண்டு வந்துடுறோம். ஸோ இதான் வந்து ரிக்குவயர்மெண்ட். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம லெஃப்ட் ஜாயின்ல ஹேண்டில் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் சொல்கிறோம் இல்லையா, அது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து மெயினாக பர்சன் டேபிள் தான் இல்லையா, பர்சன் டேபிள் கூட எல்லா யூஸரும் வேணும் அப்படின்னாங்க. அதனால ஃப்ரம் பர்சன் டேபிள் அதான் பிரைமரி. அப்புறமா ஒரு ஜாயின் யூஸ் பண்ணுறோம், லெஃப்ட் ஜாயின் அட்ரஸ், அது ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டே கனெக்ட் பண்ணுறது வந்து பர்சன் ஐடி இல்லையா, ஏ டாட் பர்சன் ஐடி ஈக்குவல் டு பி டாட் பர்சன் ஐடி. ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நேம், பி டாட் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறமா அட்ரஸ் டேபிள் இருந்து ஏ டாட் அட்ரஸ் ஏ டாட் சிட்டி, அப்புறமா ஏ டாட் ஸ்டேட். அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸோ ரன் பண்ணோன்னா சிம்பிளாக வந்தது. ஆலன் வேங்குக்கு வந்து அட்ரஸ் எதுவுமே இல்லை, அட்ரஸ் இல்லாத பையன், அதனால சிட்டி ஸ்டேட் வந்துருச்சு. பாப் ஆலிஸ்க்கு வந்து அட்ரஸ் இருக்கு, நியூயார்க் சிட்டியில் இருக்காங்க. ஸோ நியூயார்க் சிட்டி நியூயார்க் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட், ரைட். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்சன்ங்கிறது தான் வந்து லெஃப்ட்ல, இந்த ஜாயின்ல லெஃப்ட்ல இருக்கிறது தான் வந்து பிரைமரி டேபிள், ரைட்ல இருக்கிறது வந்து செகண்டரி டேபிள். ஸோ பிரைமரி டேபிள் என்னெல்லாம் ரெக்கார்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். அட்ரஸ் டேபிளில் மேட்சிங் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வருவோம், இல்லை அப்படின்னா நல்லா டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ அதான் வந்து ஒரு பேசிக் லெஃப்ட் ஜாயினோட கண்டிஷன். இப்போ நம்ம என்னென்ன ஜாயின்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு தெரியணும் இல்லையா, ஒரு 2 ஜாயின் இருக்கா 3 ஜாயின் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அப்புறமா அந்த ஜாயின்ல இருந்து நம்ம எதை யூஸ் பண்ணா இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம், அதனால லெஃப்ட் ஜாயின் தெரியுது. அது தெரியல அப்படின்னா வேற என்னென்ன ஜாயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியா வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து அடுத்த ஜாயின்ஸ்லாம் பற்றி பார்க்க வரோம். ஸோ என்னென்ன ஜாயின்ஸ் இருக்கு, மோஸ்ட்லி நம்ம புக்கில் அல்லது மற்ற கூகுளில் ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு வென் டயக்ராம் வரும். இந்த வென் டயக்ராம் என்னன்னா, ஏ வந்து இப்போ பர்சன் டேபிள்னு வச்சுக்கோங்க, பி வந்து அட்ரஸ் டேபிள்.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் ஜாயின். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, பர்சன் டேபிள் ஏல இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டும் எடுத்து ரெட்டுங்கிறது நமக்கு தேவையான ரெக்கார்டு, டிஸ்பிளே ஆகக்கூடிய ரெக்கார்டு. ஸோ லெஃப்ட்ல இருந்து அந்த பர்சன் டேபிள் எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வா. இந்த பில இருந்து மேட்சிங் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ந்தது. ஸோ மேட்சிங் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை எடுத்துட்டு வா. இந்த ஒயிட்டா இருக்கிறது, பில ஒயிட்டா இருக்கிறது எல்லாமே வந்து மேட்ச் ஆகாது. ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னா ஃப்ரீ விட்டுரு. அந்த இதை பற்றி யோசிக்க வேண்டாம், நல்லு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின் வந்து அதே உல்டா. ரைட் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வா. அதில் மேட்சிங் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா, ஏல வந்து இந்த மேட்சிங் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு வா. நடுவில் இருக்கு இல்லையா, அது மேட்சிங். இல்லை அப்படின்னா நீ பிளாங்கா எடுத்து வந்துரு. அப்படிங்கிறதான் லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின். இது மெயின் ஜாயின் வந்து இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ரெண்டுலேயுமே எனக்கு அந்த ரெக்கார்டு இருக்கணும். பர்சன் ஐடி மேட்ச் ஆகணும். அதான் மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு வா. மேட்ச் ஆகலைன்னா ஃப்ரீ விட்டுரு. ஸோ இன்னர் ஜாயின்னா வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறது, பார்ட்டிஷன்ஸ்க்கு கிளஸ்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் இன்னர் ஜாயின் வந்து மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். லெஃப்ட் ஜாயின் வந்து ஆப்ஷனாக சர்ச் பண்ணுறதுனால மோஸ்ட்லி இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணாது. ஸோ அதனால அன்லெஸ் அதர்வைஸ் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மட்டும்தான் லெஃப்ட் ஜாயினோ ரைட் ஜாயினோ போடும். இன்னும் ரைட் ஜாயின் வந்து ஹைவ்லலாம் அவ்வளோ ஈஸியாக ஒர்க் ஆகாது, இது எரர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இன்னர் ஜாயின் இஸ் த பெஸ்ட். அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் லெஃப்ட் ஜாயின் போனால் தான் அந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா யூ கோ ஃபார் த லெஃப்ட் ஜாயின். ஸோ அடுத்து இருக்க வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபுல் ஜாயின். அது ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஃபுல் ஜாயின் என்னன்னா, லெஃப்ட் சைடு இருக்க எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வா, ரைட் சைடு இருக்க எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வா. மேட்சிங் இருந்துச்சுன்னா அந்த மேட்சிங் ரெக்கார்டு இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா பிளாங்கா விட்டுரு அப்படிங்கும். ஸோ மற்ற மூணும் இது இருக்கு இல்லையா, கீழே இந்த லெஃப்ட் சைடு ரெண்டாவது, இது வந்து லெஃப்ட் ஜாயினோட ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் லெஃப்ட் ஜாயின்ல வந்து ஃபுல் ஏயும் இருக்கும், அப்புறம் பியில் என்னெல்லாம் மேட்ச் ஆகல அது ஃப்ரீ விட்டுருவோம் இல்லையா. பட் இது வந்து எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா, எந்த ரெக்கார்டுக்கெல்லாம் பியில் மேட்சிங் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ டேட்டா வேலிடேஷன் பார்ட் மாதிரி எனக்கு வந்து 50 ரெக்கார்டு இருக்குது, அதில் 20 ரெக்கார்டுக்கு தான் மேட்சிங் ரெக்கார்டு இருக்குது இப்போ அட்ரஸில். மற்ற 50ல் 20 போச்சுன்னா 30 ரெக்கார்டு மேட்சிங் ரெக்கார்டே இல்லை அப்படின்னா டேட்டா டைப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை மாதிரி விஷயத்துக்கு இது தேவைப்படும், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லெஃப்ட் ஜாயின். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரைட் ஜாயினும். எதனால ரைட் ஜாயினில் பியில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் ஏல இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய ஃபுல் ஜாயினில் வந்து நடுவில் இருக்கிறது வந்து மேட்ச் ஆகக்கூடியது. அப்போ ஏல மேட்ச் ஆகாதது, பியில் மேட்ச் ஆகாது, அது எல்லாத்தையும் எடுத்து வரதான் வந்து ஃபுல் ஜாயினோட எக்ஸ்டென்ஷன் பார்ட். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சீக்வலில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இல்லையா, அதை முதல் எடுத்துட்டு வருவோம். ஸோ அதை எடுத்து இங்கே வைப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா. இதோட மேட்சிங் ரெக்கார்டு வந்து 3 and 4. என்னாவது, ஆலிஸ் பாப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எனக்கு சிட்டி அண்ட் ஸ்டேட் ரெக்கார்டு இருக்குது, ஆனால் வேங் ஆலனுக்கு வந்து இல்லை. ரைட், இது வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த நியூயார்க் இந்த சிட்டியில் டேட்டா இருக்குது, ஆனால் டப்ளின் பார்த்தீங்கன்னா டேட்டா இல்லை. யார் அந்த யூசர் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. ஏதோ ஒரு யூசர் 3 போட்டு டப்ளின் கலிஃபோர்னியான்னு தெரியுது, ஆனால் யார் ஃபர்ஸ்ட் நேம் என்ன லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னா அந்த ரெக்கார்டு வந்து யூசர் டேபிள் பர்சன் டேபிளில் இல்லை. ரைட். ஸோ இதான் வந்து காம்பினேஷன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு டேபிள்லையுமே அந்த மேட்சிங் இருக்கணும், ரெண்டு டேபிள்லையுமே இந்த பர்சன் ஐடிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதான் வந்து இன்னர் ஜாயின். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், செலக்ட் first table name person, person, persons, yeah, person or address, person P, address A. இதை வந்து இன்னர் ஜாயின்ல யூஸ் பண்றோம். ஸோ கனெக்ஷன் பாயிண்ட் என்ன, பர்சன் ஐடி, பர்சன் ஐடி on a dot person id equal to
p டாட் பர்சன் ஐடி, ரைட்? ஸோ ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணிட்டோம் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி. இப்போ எனக்கு என்னெல்லாம் வேணும்? பர்சன் டேபிள் இருந்து ஃபர்ஸ்ட் நேம் வேணும், பர்சன் டேபிள் இருந்து லாஸ்ட் நேம் வேணும், அப்புறம் அட்ரஸ் டேபிள் இருந்து சிட்டி, அட்ரஸ் டேபிள் இருந்து ஸ்டேட், இந்த 4 காலமும் நமக்கு வேணும். ஸோ இன்னர் ஜாயின் கொடுக்கும்போது ஆலிஸ் பாபு அவங்களுக்கு மேட்சிங் ரெக்கார்டு வந்துருச்சு. இதெல்லாம் மேட்சிங் இல்லையோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இது வந்து பேசிக் திங். ஸோ இன்னர் ஜாயினா வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா அதான் வந்து இண்டெக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணும், ரைட்? ஸோ அது வந்து இன்னர் ஜாயின் டைப் 1. அடுத்து பார்க்கக்கூடியது லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயினோட கணக்கு என்ன? ஸோ எதெல்லாம் லெஃப்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வரணும். மேட்சிங் இருந்துச்சுன்னா அந்த மேட்சிங் ரெக்கார்டை கொண்டு வா, மேட்சிங் இல்லைன்னா ஃப்ரீ விட்டுரு, ரைட்? அதான் லெஃப்ட் ஜாயின். அதான் வந்து நம்மளோட முதல் கொஸ்டினுக்கான ஆன்சராக இருந்துச்சு இல்லையா? அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுவோமா? ஸோ செகண்ட் வந்து டைப் 2 வந்து லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும்? பர்சன் டேபிள் தான் வந்து மெயின் டேபிள், அதிலிருந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்து வந்துடும். அட்ரஸ் டேபிளில் இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் எடுத்து வரும், இல்லைன்னா நல். அதனால பர்சன் டேபிள்லேருந்து எந்த ரெக்கார்டுமே மிஸ் ஆகாது, அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். அதான் வந்து லெஃப்ட் ஜாயினோட மகிமை. ஓகே, இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன? எந்த ரெக்கார்டுக்கெல்லாம் வந்து நமக்கு மேட்சிங் இல்லை அதை மட்டும் எடுத்து வரும் இல்லையா? இந்த எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிறது அப்படியே போயிடுச்சு. ஏல வந்து மேட்சிங் எதெல்லாம் இல்லையோ அது மட்டும் ஏல இருக்கு. அது எப்படி எக்ஸ்டென்ஷன் கொண்டு வர்றது? அதே லெஃப்ட் ஜாயின்ல வேர் ஏ டாட் பர்சன் ஐடி இஸ் நல். ஓ, கோலன் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா ஆலன் வாங் இல்லையா? ஆலன் வாங் தான் வந்து நமக்கு அட்ரஸில் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ப்ரொவைடட் பர்சன் தான் வந்து லெஃப்ட் ப்ரைமரி டேபிள். ஸோ அந்த பர்சன் டேபிள் இருக்கக்கூடிய இந்த ஆலன் வாங்குக்கான இன்ஃபர்மேஷன் அட்ரஸில் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி கொரியர் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும், ரைட்? ப்ரைமரி டேபிள் எல்லா ரெக்கார்டும் வரணும், செகண்ட் டேபிள் டேட்டா இருந்துச்சுன்னா இல்லைன்னா எடுத்து வரணும். எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு பர்சன் டேபிள் டேட்டா இருக்குது, மற்ற டேபிள் டேட்டா இல்லை அப்படின்னா அதை மட்டும் எடுத்துவாங்க, வேலிடேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின் பார்த்துட்டோம், லெஃப்ட் ஜாயின் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ரைட் ஜாயின். லெஃப்ட் ஜாயினோட அதே வேர்ஷன் தான், கொஞ்சம் உல்டா, லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட். ஸோ இதில் என்ன சொல்கிறோம்னா அட்ரஸ் டேபிள் இருந்து எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வா, ரைட்? ஸோ அட்ரஸ் டேபிள் இருந்து எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வா. அதில் மேட்சிங் ரெக்கார்டு ஏல இருந்துச்சுன்னா அந்த மேட்சிங் ரெக்கார்டு எடுத்துட்டு வா, இல்லைன்னா ஃப்ரீ விட்டுரு அப்படிங்கிறோம். ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நியூயார்க் மேட்சிங், நியூயார்க் அட்ரஸ் வந்து ஆலிஸ் பாபோடது, அது வந்துருச்சு. ஆலிஸ் பாபு நியூயார்க் வந்துருச்சு. அடுத்தது வந்து டப்ளின் கலிஃபோர்னியா. டப்ளின் கலிஃபோர்னியாவுக்கு யூசர் நம்பர் 3ன்னு தெரியுது, ஆனால் அந்த யூசர் ஐடி பர்சன் ஐடி இல்லையா, பர்சன் ஐடி வந்து யூசர் பர்சன் டேபிளில் இல்லை. ஸோ அது வந்து மிஸ்ஸிங். ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதே ரைட் ஜாயின் தான். ஸோ இந்த ரைட் ஜாயினில் வந்து வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். வேர் ஏ p டாட் பர்சன் ஐடி இஸ் நல் கொடுத்தோம்னா டப்ளின் கலிஃபோர்னியா அட்ரஸுக்கான கரஸ்பாண்டிங் யூசர் யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்துடும், ரைட்? நம்ம இதை வேர் கண்டிஷன் இல்லாமல் ஆண்ட் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா சொதப்பும். இப்போ இது வேண்டாம், நம்ம லெஃப்ட் ஜாயின்ல பண்ணலாம், அது ஈஸியாக புரியும்.
இப்போ இந்த லெஃப்ட் ஜாயின்ல வேர் ஐடி இஸ் நல் கொடுக்கும்போது லெஃப்ட் ஜாயின் என்னெல்லாம் ரெக்கார்ட் இருக்குதோ பர்சன் டேபிள் அதெல்லாம் வந்துருச்சு. அட்ரஸ் இல்லாதது நல்லா வந்துருச்சு. இது வேருக்கு பதிலாக ஆண்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுது, இது வந்து ஒரு ஒன் அமாங் த கண்டிஷனாக மாறிடும். பர்சன் டேபிள் இருந்து பர்சன் ஐடி எடுத்துட்டு வா, அட்ரஸ் டேபிளில் போய் கரஸ்பாண்டிங் பர்சன் ஐடிக்கு டேட்டா எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். ஸோ டேட்டா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வருது. இப்போ பர்சன் ஐடி செக் பண்ணி பார்க்குது, இருக்குது இல்லையா. இப்போ பாப் ஆலிஸ்க்கு வந்து அந்த டேட்டா இருக்குது பர்சன் டேபிள்ல. ஆனா இந்த ஆண்ட் கண்டிஷன் என்ன பண்ணோம்னா, ஆண்ட் பர்சன் ஐடி இஸ் நல். இங்க பர்சன் ஐடி வந்து நமக்கு நியூயார்க்னு இருக்கும். ஆனா பர்சன் ஐடி நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும் ஆண்ட் கொடுத்தோம்னா. ஒன் அமாங் த கண்டிஷன் டு செக் இன் அட்ரஸ் அப்படி ஆயிரும். ஆனா வேர் கிளாஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, வேர் கிளாஸ்னா முதல்ல இந்த ரெக்கார்டு லெஃப்ட் ஜாயின்லாம் எடுத்துட்டு வந்துடும். ரைட், லெஃப்ட் ஜாயின் எடுத்துட்டு வந்துட்டு எங்க இருக்குது லெஃப்ட் ஜாயின் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பர்சன் ஐடி ஈக்குவல் டு பர்சன் ஐடி 7 எரர் இங்கே டிசைட் பண்ணி வச்சுக்கோமா. சிட்டி ஸ்டேட் left join on a dot person id equal to p dot person id. ஓ வேர் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமா, ஸ்பேஸ் கொடுக்கலங்க எரர் வந்திருக்கு. ஓகே, இப்போ லெஃப்ட் ஜாயின் கொடுத்தோம்னா ஆலிஸ் வேங்குக்கு சிட்டி ஸ்டேட்ல அட்ரஸ் இல்லை, பாப் ஆலிஸ்க்கு அட்ரஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஆண்ட் கண்டிஷன் கொடுத்தோம்னா ரெண்டுமே வந்து நல்லாயிரும். ஏன்னா பர்சன் ஐடி வந்து ஒன் அமாங் த ரெக்கார்ட்ஸாக தேடி பார்க்கும். ஓ கோடன். ஸோ ஒன் அமாங் த ரெக்கார்டை தேடி பார்க்கும். பர்சன் ஐடி வந்து இருக்குதா அப்படின்னு பார்க்கும். ஆமாம், பாப் ஆலிஸ்க்கு இருக்குது. அந்த இதுக்கு வந்து பர்சன் ஐடி நல்லா இருக்குதான்னு பார்க்கும். டேய் நல்லா இல்லடா, அதுக்கு நியூயார்க்னு ஒரு வேல்யூ இருக்குடா அப்படின்னா அது தப்பான ரெக்கார்டுன்னு அசியூம் பண்ணிடும். அதனால வேர் தான் வந்து கரெக்ட். லெஃப்ட் ஹேண்ட் டேட்டா எடுத்துட்டு வந்துட்டு அதுல பர்சன் ஐடி எது நல்லா இருக்குதோ அதை எடுத்து வரும். ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது வேர் கண்டிஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஜாயின் பார்த்தோம், அப்புறம் லெஃப்ட் ஜாயின் அதோட எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ரைட் ஜாயின் அதோட எக்ஸ்டென்ஷன். அடுத்தது வந்து டைப் 4 வந்து ஃபுல் ஜாயின். இதெல்லாம் நான் எப்போ யூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. வாழ்க்கையில் எப்போ ஒரு தடவை யூஸ் பண்ணி பண்ணா இருக்கும். ஸோ ஃபுல் ஜாயின் எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ஜாயின் ரைட் ஜாயின் பதிலாக ஃபுல் ஜாயின் அப்படின்னு கொடுத்தோம்னா, பர்சன் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டையும் எடுத்துட்டு வா, அட்ரஸ் டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டையும் எடுத்துட்டு வா, ரெண்டையும் மேட்ச் பண்ணு. மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்டை தான் டிஸ்பிளே பண்ணு. மேட்ச் ஆகலையா, லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ரைட்ல இல்லையா, அப்படியே எடுத்துட்டு வா. லெஃப்ட் எடுத்துட்டு வா, ரைட்ல நல்லா போட்டுரு. ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இல்லையா, அதை அப்படியே எடுத்துட்டு வா. ரைட்ல இருக்கிறது அப்படியே வச்சுட்டு லெஃப்ட் வேல்யூ நல்லா போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா குலுக்கி ஒரு செட்டா எடுத்து வந்துடும். ரைட், ஆனா இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா மை சீக்வல்ல ஃபுல் ஜாயின்ங்கிறது இல்லை. ரைட், அது டேட்டாபேஸ் டிஃபரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டேட்டாபேஸ்ல இருக்கும், ஆனா மை சீக்வல்ல இல்லை. ஸோ இப்போ நம்ம போஸ்ட்கிரஸ் சீக்வல்ல போய் முதல்ல ஃபுல் ஜாயின் என்னங்கிறத பார்த்துடலாம். ரைட், ஸோ இங்க வந்து நான் டேபிளை கிரியேட் பண்றேன், அதுக்கப்புறம் ஃபுல் ஜாயின் பற்றி பார்க்கலாம். ரைட், ஸோ டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல் ஜாயினுக்கு போகலாம். ஸோ அதே மாதிரி தான் பர்சன் டேபிள் ஃபுல் ஜாயின் அட்ரஸ் டேபிள் லெஃப்ட் ரைட்னு கொடுத்ததுக்கு பதிலாக ஃபுல் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலன் வேங்குக்கு அட்ரஸ் இல்லை, அதுவும் வந்திருக்கு. டப்ளின் கலிஃபோர்னியாவுக்கு யூசர் ஐடி இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் அதுவும் வந்திருக்கு. ரெண்டு மேட்ச் ஆகிற ரெக்கார்டும் வந்திருக்கு, பாப் ஆலிஸ் நியூயார்க் ஸ்டேட் இல்லையா. ஸோ அதுவும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதான் ஃபுல் ஜாயின். எதையுமே மிஸ் பண்ணுறது இல்லை, லெஃப்ட்ல இருக்க மிஸ் பண்ணுறது இல்லை, ரைட்ல இருக்க மிஸ் பண்ணுறது இல்லை, ரெண்டையுமே சேர்த்துக்கும்.
இப்போ இது வந்து நமக்கு மிஸ் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும் எக்ஸ்டென்ஷன் கொஸ்டின் அப்படின்னா வேர் கண்டிஷனில் இந்த அட்ரஸோட பர்சன் ஐடி நல்லு ஆர் பர்சனோட பர்சன் டேபிளில் கூடிய அட்ரஸ் ஐடி நல்லு அது ரெண்டையுமே கொடுத்தோம்னா மிஸ் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஆலன் மேங்கும் டபிள்யூ கலிஃபோர்னியா அது மட்டும் நமக்கு வரும் ரைட். ஸோ இது வந்து ஃபுல் ஜாயின் மோஸ்ட்லி எல்லா டேட்டாபேஸ்ல இருக்கும். ஆரக்கிள், ஸ்னோஃப்ளேக்கு, ஹைவ்ல இருக்கு, போஸ்ட்கிரஸ் சீக்வல்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய டேட்டாபேஸ் இருக்கு, ஆனால் சில டேட்டாபேஸ்ல இந்த ஃபுல் ஜாயின் இல்லை. அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்றது? அதுக்கு முதல்ல டேப் மாறணும் அப்படின்னா அந்த டேபிள் ரீசெட் ஆயிரும். அதனால திரும்ப அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசியில் என்ன இருக்கு? பர்சன் ஐடி பர்சன் ஐடி இதை கவுண்ட் பண்ணிடும், கிரியேட் டேபிள் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் ஜாயின் வந்து நமக்கு இதில் ஒர்க் ஆகாது. ஃபுல் ஜாயின் கொடுத்தோம்னா எரர் அடிக்கும் இல்லையா? ஸோ இதை ரன் பண்ண எரர் வரும். ஸோ என்ன பண்ணுறோம்னா ஒரு லெஃப்ட் ஜாயினை போடுறோம். லெஃப்ட் ஜாயினை போட்டு லெஃப்டில் வரக்கூடிய எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வரோம். அது அப்படியே ஒரு ரைட் ஜாயினும் கொண்டு வரோம். யூனியன் ஆல் லெஃப்ட்டுக்கு பதிலாக ஒரு ரைட்டு. இப்போ அதை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த ஆலிஸ் பாப் லெஃப்ட் ஜாயின் இருக்கக்கூடிய ரெக்கார்டும் வரும், பாப் டப்ளின் சிட்டி ரைட் ஜாயின் பண்ணக்கூடிய ரெக்கார்டும் வரும். யூனியன் ஆல் கொடுத்தோம்னா எனக்கு அப்படியே ரெண்டு டேட்டாஸும் மெர்ஜ் ஆகும். யூனியன் கொடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஸ்டிங்க்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாயின் அதே தான். ஆலன் வேங் வந்து நல் வேல்யூ, நல்ல அட்ரஸ்ஸு, டப்ளின் கலிஃபோர்னியாவுக்கு என்ன யூசர்னு தெரியாது, அது நல். ரெண்டு நல்லுமே வந்துடும். அப்புறம் ப்ராப்பர் கண்டிஷன் பாப் ஆலிஸ் நியூயார்க் வந்து ப்ராப்பராக இருக்குது, அதுவும் வந்துடும். ஸோ நமக்கு சில டேட்டாபேஸில் இதெல்லாம் ஃபுல் ஜாயின் ஒர்க் ஆகலையோ அப்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்டென்ஷனாக ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு, இன்னொரு ரெக்கார்டு இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா வித் ஆல் டேட்டா ஒரு சிடி டேபிளை போட்டுட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் டேட்டா. இது ஆக்சுவலாக பர்சன் ஐடி எடுத்துட்டு யூனிக் ஐடென்டிஃபையர் எடுத்துகிட்டு வந்து பண்ண வேண்டியது, பட் அதை எடுத்துகிட்டு வரல, அதனால் நார்மலாக பண்ணலாம். வேர் ஃபர்ஸ்ட் நேம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நேம் இஸ் நல் அப்படின்னா அந்த பர்சன் ஐடியில் அந்த ரெக்கார்டு இல்லை. ஆர் சிட்டி இஸ் நல். சிட்டி இஸ் நல்னா அந்த அட்ரஸ் டேபிளில் அந்த கட்டிக்குலர் ரெக்கார்டு இல்லை. ஸோ அது ரெண்டு ரெக்கார்டையும் நம்ம எடுத்து வரோம். ஃபர்ஸ்ட் நேம் இல்லாத ரெக்கார்டு எடுத்து வரோம், சிட்டி இல்லாத எடுத்து வரோம் அப்படின்னா ஃபுல் ஜாயினோட எக்ஸாக்ட் அவுட்புட் நம்ம வந்துருச்சு. ரைட். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தோம், லெஃப்ட் ஜாயினோட எக்ஸ்டென்ஷனையும் பார்த்துட்டோம். அப்புறம் ரைட் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம், ரைட் ஜாயினோட எக்ஸ்டென்ஷனையும் பார்த்துட்டோம். ஃபுல் ஜாயின் வந்து மைசீக்கிள் ஒர்க் ஆகாது, அதனால போஸ்ட்கிரஸ்ல போய் அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தோம். திரும்ப இங்கே வந்துட்டு அந்த கிரில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஃபுல் ஜாயின் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் ஜாயின் வந்து லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின் வந்து யூனியன் கொடுக்குறோம். யூனியன் ஆல் அப்படின்னா டூப்ளிகேட் வரும், அதனால யூனியன் கொடுக்குறோம். யூனியன் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம ரெண்டு ரெக்கார்ட்லையும் இருக்கக்கூடிய நல்ஸ் எடுத்து வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ பர்சன்ட் எப்படி இதெல்லாம் மிஸ் ஆகுது, அட்ரஸ் எப்படி இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா க்ரோத் டேட்டா யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இது வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸில் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு வீடியோ கரஸ்பாண்டிங் டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th வீடியோ இல்லையா? ஸோ 6th வந்து எனக்கு வந்து இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆன்சருக்காக லெஃப்ட் ஜாயின், அப்புறம் ஒவ்வொரு டைம் பார்த்தோம், இன்னர் ஜாயின் வித் எக்ஸ்டென்ஷன், லெஃப்ட் ஜாயின் வித் எக்ஸ்டென்ஷன், ரைட் ஜாயின் வித் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஃபுல் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும், அதை வந்து மைசீக்கிள் டேட்டாபேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே க்ரோத் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா இங்கே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இதில் இருக்குது,
அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.